அழகா இருக்கிறேன்னு கூட்டிட்டு வந்து இப்படி மொத்த முடிவு எடுக்கிறீங்களேடா, நல்லா இருப்பீங்களா? ஐயோ, எங்கெங்கயோ ட்ரிப் இருப்பதே, நான் பயமா இருக்குடா. ஐயோ, என் காது விட்டுருங்க, காதை விட்டுருங்க. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் லக்கி. இந்த பொம்மரேன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட் பாயா பிஹேவ் பண்ணாங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ரை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்ம அதனால ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து வீட்லயே தான் வச்சு வளர்க்க போறாங்க. இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன உண்ணி மாதிரி இருந்திருக்கு. அதே சமயம் வந்து ஹேர் ஃபால் ஹெவியா இருந்திருக்கு. அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வயசானவங்கனால வீட்டுக்குள்ள வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஜீரோ ட்ரிம் பண்றோம், இல்லாட்டினா நம்ம ஜீரோ ட்ரிம் பண்ண மாட்டோம். அண்ட் உண்ணி எதுவும் இருக்கா என்னன்னு கேட்டாங்க. உண்ணி எதுவும் அதிகமா இல்லை. பட் வந்து சின்ன சின்ன இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஒரே ரெட்டிஷா ஒரு மாதிரி இருந்தது. அது வந்து சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான அறிகுறிகள். ஸோ அதனால வந்து அது என்னன்னு டாக்டர்கிட்ட உடனே செக் பண்ண சொல்லிட்டேன். ஸோ ஜீரோ ட்ரிம் பண்றதுனால என்ன ஒரு பிரச்சனை, என்ன நல்லது அப்படின்னா வீட்டுக்குள்ள ஃபர் அதிகமா பறக்காது. உங்க வயசானவங்க இல்லை சின்ன பிள்ளைங்களோ இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் ரெகுலரா இது பண்ணணும்னு கேட்டா கிடையாது. வருஷத்துக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க இது பண்ணாலே போதும். உங்களுடைய டாகுக்கு ஹேர் ஃபால்ங்கிறது நேச்சுரலா வர்றதுதாங்க. அதை வந்து தடுக்கவே முடியாது. நீங்க அந்த டானிக் இந்த டானிக் போட்டு கொடுத்தீங்கன்னாலுமே ஹேர் ஃபால்ங்கிறது இயற்கையா இருக்கிறது தான். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இப்படி நம்ம ஜீரோ ட்ரிம் பண்றதுனால அந்த ஹேர் ஃபால் வந்து உங்க வீட்டுல தெரியாத அளவுக்கு வேணா வச்சுக்கலாம், வேற எதுவும் கிடையாது. இது நல்லதானா வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கும் போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நாங்க வந்து இல்லைங்க, நாங்க வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டோம், நாங்க வந்து எக்ஸ்டீரியரா தான் வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து டாக்ஸோட ஹெல்த்தை வந்து பாதிக்கும். ஸோ வீட்டுக்குள்ள வளர்க்குற டாக்ஸுக்கு மட்டும்தான் நானுமே ஜீரோ ட்ரிம் பண்றேன். வெளியில வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் பண்ணுவேன். இது வந்து என்னுடைய பாலிசி. இவங்க பாத்தீங்கன்னா காது கிளீன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பிடிக்கல. அந்த இடத்த அந்நேரம் மட்டும் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்ணாரு. அதுக்கப்புறம் குளிக்கும் போதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஃபேஸ் கிட்டக்க வந்து சிசர்ஸ் கொண்டு போறது கொஞ்சம் பிடிக்கல. நல்ல வேலையா நமக்கு வந்து ஃபேஸ் கிட்டக்கு சிசர் அதிகமா கொண்டு போக வேண்டியது இல்லை. காது கிட்டக்கு மட்டும் அந்த தூசியா இருந்த இடத்த மட்டும் நம்ம சிசர் பண்ணிட்டு கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் அன்ஈசியா தான் ஃபீல் பண்ணாங்க. பட் நம்ம கிளீன் பண்ணியாச்சு. ஸோ ஒரு டாக் வந்து ஒரு விஷயத்த வந்து பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்பவுமே வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. நம்ம தான் அந்த விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணணும். இப்போ காது கிளீன் பண்றது ரெகுலரைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஓகே இது வந்து நார்மல் தான், ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணணும். அவங்க அழகா ரெடி பண்ணியாச்சு, ஃபுல் ஜீரோ ட்ரிம் பண்ணிட்டோம், அழகா வீட்டுக்கு கிளம்ப போறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்தது பார்ப்போம் கைஸ். பாய்.